Hi guys, welcome to losing 15 kg in 2026. இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு என்னோட ட்ராக்கர் அண்ட் மீல் பிளான் தான் காமிக்க போகிறேன். கூடவே இந்த விஷன் போர்டும். இந்த விஷன் போர்டை நான் இயர்லி மேக் பண்ணுவேன். பட் சிலது நடக்கும், சிலது நடக்காது. பட் இந்த வருஷம் எல்லாமே நடக்கணும்னு நான் விஷ் பண்ணிக்கிறேன். அண்ட் இதுதான் 2026ஓட பிளானு. ஸோ என்னோட டார்கெட் வெயிட்டை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கான எல்லா ரொட்டீன்ஸும் இங்கே க்ரியேட் பண்ணியிருக்கேன், இன்க்ளூடிங் சில ஹேபிட்ஸும் இருக்கும். இது எல்லாமே சின்ன ஸ்டெப்ஸ் தான். ஸோ சின்ன ஹேபிட்ஸ் மட்டும் தான் இப்போதைக்கு ஆட் பண்ணியிருக்கேன். அண்ட் இது பார்த்திங்கன்னா டிசம்பர் 1லேருந்தே ஸ்டார்ட் பண்ணுறதுனால டிசம்பர் 1லேருந்து 31st வரைக்கும் நான் இங்கே ட்ராக்கர் க்ரியேட் பண்ணியிருக்கேன். சும்மா எக்ஸலில் தான் பண்ணியிருக்கேன். ஸோ நல்லா இதை ரீயூஸ் பண்ணிக்கலாம். இந்த எக்ஸல் ஷீட்டில் பார்த்தீங்கன்னா வீக்லி வெயிட் செக்அப் அண்ட் வீக்லி ப்ராக்ரஸ் ரெண்டுமே கால்குலேட் பண்ணுற மாதிரி நான் க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் மந்தோட ப்ராக்ரஸ் என்ன, நம்ம போன மந்த் என்ன பண்ணியிருக்கோன்னு இதிலேயே பார்த்துக்கலாம். இது கூடயே மீல் பிளானரும் நான் ரெடி பண்ணியிருக்கேன். இந்த பிளானரில் லோ கார்ப்ஸ், ஹை ப்ரோட்டீன், ஹை ஃபைபருக்கான ஸ்டைல் யூஸ் பண்ணி நான் க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ சிம்பிளாக தான் இருக்கும். எனக்கு என்ன பிடிக்கும், எனக்கு என்ன சாப்பிட்ணுன்னு தோணுதோ அது மட்டுமே வச்சு க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ மண்டே டு சண்டே வரைக்கும் இருக்கும். இதே தான் ரிப்பீட்டடாக இந்த டிசம்பர் ஃபுல்லாகவே நம்ம சாப்பிட போகிறோம். பட் எனக்கு ரொம்ப ஃபேன்சி ஃபுட்லாம் வேண்டாம். ஸோ சிம்பிளாக எனக்கு என்ன பிடிக்குமோ அதை மட்டுமே வச்சு நான் க்ரியேட் பண்ணியிருக்கேன். இந்த ப்ராக்ரஸை செக் பண்ணிவிட்டு இந்த ஃபுட்டு எனக்கு எந்த அளவுக்கு வெயிட் லாஸ் ஆகுதுன்னு செக் பண்ணிவிட்டு மந்த்லி பிளானரை சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ அண்ட் இதுதான் என்னோட மீல் பிளானர் அண்ட் ட்ராக்கர். ஸோ இதை வச்சு தான் நான் டிசம்பர் மந்த்தை ஸ்டார்ட் பண்ண போகிறேன். இதுக்கான வெஜிடபிள்ஸ் எல்லாம் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பிளான் பண்ணி வச்சுருந்தேன். திடீர்னு பார்த்தீங்கன்னா புயலுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ புயலுக்கு வரப்போகுது. ஸோ அதுக்கு ப்ரிகாஷனுக்கு ஏதாச்சும் சிம்பிளாக வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு செப்டோவில் சில காய்கறியெல்லாம் ஆர்டர் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் பிளான் பண்ணேன். ஆனியன், டொமேட்டோஸ் மட்டும் ஆர்டர் பண்ணிக்கலான்னு பார்த்தா அதுவுமே அன்அவைலபிளில் இருந்துச்சு. ஸோ எனக்கு பிடிச்ச காய்கறியை மட்டும் சரின்னு ஆர்டர் பண்ணிட்டேன். பட் பார்த்திங்கன்னா டோட்டலாகவே கார்டு அன்அவைலபிளில் இருந்துச்சு. ஸோ அதையும் விட்டுட்டு கடைசியாக எண்டிங் டே ஒரு மெலோடி சாக்லேட்டோட தான் கம்ப்ளீட் பண்ணேன். ஸோ இதுக்கப்புறம் இதெல்லாம் சாப்பிட முடியாது. ஸோ அதனால் லாஸ்ட்டாக ஒரு தடவை சாப்பிட்டுக்கிட்டேன். இந்த சாக்லேட் உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் தட்ஸ் இட் ஃபார் த வீடியோ. டாடா பாய்.